ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருடம் 2025 செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை என்று துவங்கியது. இந்த புரட்டாசி மாதந்தோறும் நாம் பெருமாளை வழிபாடு செய்கின்றோம். அதுவும் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் விரதம் இருந்து தழுகை போட்டு பெருமாளை வணங்குகின்றோம். அப்படி இந்த சனிக்கிழமைகளில் வருகின்ற செப்டம்பர் 27ஆம் தேதி 2வது சனிக்கிழமை வருகிறது. இந்த புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்று நாம் எப்படி விரதம் இருந்து தழுகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்வது, அன்றைய தினம் என்ன செய்யலாம், என்ன பண்ணக்கூடாது, அன்றைய தினம் என்னென்ன உணவுகள் பெருமாளுக்கு படையல் போடலாம், என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் தினமும் நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், இறைவனுக்குரிய வேண்டுதல்கள், புராண கதைகள், ராசி பலன்கள், இந்த மாதிரி ஏகப்பட்டனா நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக சொல்லிட்டு வராங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல தகவல் உள்ள வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாமும் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளும் நம்மளுடைய பண்பாடுகளையும் நெறிமுறைகளையும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே நிறைய பக்கம் நான் தகவல்களை சேகரித்து தான் இந்த வீடியோவை சொல்கிறேங்க. இந்த உழைப்புக்கு நீங்கள் ஒரே ஒரு பரிசு தான் கொடுக்கணும். என்னென்னா, ஒரு லைக் போட்டுட்டு போங்க, அவ்வளோதான். மறக்காமல் லைக் போடுங்க. வாங்க இப்போ தகவலுக்குள்ளே போகலாம். நமது இந்து மதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் அதற்கென்று சில சிறப்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, சில மாதங்களில் குறிப்பிட்ட கடவுளை ஸ்பெஷலாக அவர்களுக்கென்று விரதம் இருந்து வணங்கி வந்தால் அவர்களின் அருள் பெற்று நாம் வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்றோம். அதில் பார்த்தீர்கள் என்றால், தை முருகனுக்குரியது, மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரியது, அதே மாதிரி ஆடி மாதம் அம்மனுக்குரியது, கார்த்திகை ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் உரியது. அதே முறைதான் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரியதாகும். ஏனென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் விஷ்ணு பகவான் வெங்கடேஸ்வரராக இந்த பூமியில் தோன்றிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் என சொல்லப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் புதனால் ஆளப்படும் கன்னி ராசியில் சூரியன் இருக்கும் மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். புதனின் அதிபதி யார் என்றால் விஷ்ணு. செல்வத்தின் கடவுள் யார்? விஷ்ணுவே. எனவே புரட்டாசி மாதம் முழுவதும், அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பக்தர்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் அவர்கள் வாழ்வில் தடைகள் நீங்கி, கஷ்டங்கள் விலகி, முன்னேற்றம் அடையும், செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே வருடந்தோறும் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்குரியதாகும். அப்படி நாம் வருடந்தோறும் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை தோறும் நாம் விரதம் இருந்து தளிகை போட்டு வழிபாடு செய்வதால் பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பெருமாளிடம் நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு சிறப்புமிக்க 2025 புரட்டாசி மாதத்தின் வருகின்ற 2வது சனிக்கிழமை எப்பொழுது வருகிறது என்றால் செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது. இந்த வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் 4 சனிக்கிழமைகள் மட்டுமே வருகின்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐப்பசி மாதத்தில் கடைசி வாரத்தில் வருகின்ற அந்த சனிக்கிழமையும் சேர்த்து இந்த மாதத்தில் 5 சனிக்கிழமைகளாக கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி கணக்கில் விரதம் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி 3வது சனிக்கிழமையாக வருகின்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி கணக்கில் வைத்து விரதம் இருப்பார்கள். அவர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2வது சனிக்கிழமையாகும். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த சனிக்கிழமையில் நாம் வழிபாடு செய்யணும்னா, முதல் 3, 5 இந்த சனிக்கிழமையில் தான் நாம் இந்த ஸ்பெஷல் பூஜையை செய்ய வேண்டும். இந்த 1, 3, 5 சனிக்கிழமைகளில் பூஜை பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2வது 4வது சனிக்கிழமைகளில் எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்னா, பெண்கள் மாதவிலக்காயிருப்பாங்க, இல்லைன்னா வெளியே போயிருப்பாங்க. அந்த மாதிரி காரணங்கள்னால உங்களால் அந்த ஒற்றைப்படை வரிசையில் வழிபாடு செய்ய முடியலைன்னா இந்த மாதிரி நீங்கள் 2வது சனிக்கிழமை இல்லைன்னா 4வது சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆனால் நவராத்திரி என்று கொலு வைப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் தான் அவங்க பெருமாளுக்கு வழிபாடு செய்வார்கள். கொலு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படி இந்த நவராத்திரி விழாவென்று வருகின்ற புரட்டாசியின் 2வது சனிக்கிழமை என்று எப்படி நாம் முறையாக விரதம் இருந்து தளிகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதோடு எந்த நேரத்தில் பூஜையை தொடங்கலாம், விரதத்தை தொடங்கலாம், தளிகை போடலாங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல் சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. அதாவது அன்றைய தினம் காலை செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை நேரமாக எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் வீடு வாசல் எல்லாம் வியாழக்கிழமை என்று சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த தினம் வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது. சனிக்கிழமையில் சுத்தம் செய்யலாம், ஆனால் நேரம் இருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் சுத்தம் செய்வது என்றால், அதாவது அன்றாட வேலைகள், வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் துணி துவைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது,
அது மாதிரி மற்ற பெரிய பெரிய வேலைகளாம் நீங்கள் வியாழக்கிழமை தான் செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது, சனிக்கிழமையும் செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடவே மொத்தமாக ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, அதாவது பெயிண்ட் அடிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வரும், தொடர்ந்து தீபாவளி வரும். அதனால் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாட்டை முன்னிறுத்தி வீடு வந்து சுத்தமாக எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணி பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி புதுசாக வந்து வீடு ஆக்குவாங்க. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களால இதை செய்ய முடியாது. அதனால் சுவரில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க, வீட்டையும் போட்டு வச்சுக்கோங்க, ஒற்றையெல்லாம் மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அழுக்கு துணிகள் இருந்தாலும் வியாழக்கிழமையே நீங்கள் துவைச்சி முடிச்சு வச்சுருங்க. எல்லா வேலையுமே மேக்ஸிமம் வியாழக்கிழமையே முடிச்சிடணும். அதே மாதிரி தான் பூஜை அறையும் நீங்கள் வியாழக்கிழமை என்று சுத்தம் செய்து விட வேண்டும். பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வியாழக்கிழமை என்றே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து அன்றைய தினம் நேரமாக எழுந்திருத்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா சாணம் அல்லது நீர் தெளித்து அழகாக கோலமிட வேண்டும். அதுவும் முக்கியமாக தாமரை கோலங்கள் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப செல்வ கடாட்சமாக இருக்கும். அதன் பிறகு குளித்து விட்டு தான் நீங்கள் சமையலறைக்குள்ளே செல்ல வேண்டுங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பெருமாளுக்கு வந்து கண்டிப்பாக நெய்வேத்தியம் படைப்பீர்கள். பெருமாள் யார் என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கின்ற சைவ முறையை சார்ந்தவர். அதனால் அன்றைக்கு நீங்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் ரொம்ப தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி குளித்தவுடன் தலையை விரித்து கொண்டு ஈரத்தலையோடு சமையலறைக்குள் சென்று சமையலை துவங்கக்கூடாது. நல்லா தலைமுடியை நல்லா காய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு தலையை நல்லா பின்னிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலறைக்கு சென்று சமையலை துவங்குங்கள். ஏனென்றால் நீங்கள் தலைமுடியை விரித்து கொண்டு சமையல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் தலைமுடி ஏதோ ஒரு பக்ஷணங்களில் விழுந்தால் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய பாவங்களை உங்களுக்கு உண்டாகும். அதுவும் முக்கியமாக பெருமாள் சமைக்கின்ற சாப்பாட்டில் இந்த மாதிரி தவறுகள் கண்டிப்பாக நிகழக்கூடாதுங்க. நாம் பெருமாளுக்கு அன்றைக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே நாம் பார்த்து பக்குவமாக தான் செய்ய வேண்டும். அதுவும் முக்கியமாக பெருமாளுக்கு படைக்கின்ற பிரசாதங்களை நாம் சுத்தபத்தமாக தயாரிக்க வேண்டும். அதே மாதிரி அன்றைய தினம் குளித்தவுடன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெற்றியில் வந்து கண்டிப்பாக பொட்டில்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாகவும் இருந்தாலும் சரி, நீங்கள் பெருமாள் வழிபாட்டை அன்றைக்கு மேற்கொள்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நெற்றியில் நாமமிட்டு கொள்ள வேண்டும். நீங்கள் நாமமிட்டு தொடங்கினால்தான் அன்றைய தினம் நீங்கள் பெருமாளுக்காக அர்ப்பணிக்கிறீர்கள் என்று அர்த்தம். நாமமிட்டு விட்டு பெண்களாக இருந்தால் தயவு செய்து அன்றைய தினம் நைட்டி சுடிதார்லாம் போடாமல் நம்மளுடைய பாரம்பரிய உடையான சேலையை கட்டினால் நல்லது. இன்றைய தினம் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருப்பவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மாலை 6 மணி வரையும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க மதியம் நீங்கள் படையல் போட்டு சுவாமி கும்பிடுவீங்களா, அதோடு முடித்துக்கொள்ளலாம். அப்படி விரதம் இருக்கிறவங்க நீங்கள் நீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கலாம். சில பேர்னால அப்படி இருக்க முடியாது, அப்படிங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு கொள்ளலாம். பெரியவர்கள் சிறியவர்கள் உடம்புக்கு சரியில்லாதவர்கள் விரதத்தை தவிர்த்து கொள்ளலாம். இதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தலிகை போடுவதற்காக யாசகம் பெறுவார்கள். அதாவது நல்லா குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கலசம் எடுத்துக்குவாங்க, அதாவது ஒரு சொம்பு எடுத்துக்குவாங்க, அதுலேயும் நாமம் போட்டு, அதாவது வீதியில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வீட்டெல்லாம் போய் யாசகம், அதாவது அரிசி இல்லைனா அவங்களால முடிஞ்ச காய்கறிகள் காசு அந்த மாதிரி யாசகம் கேட்டு அதில் வந்ததை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி உணவுகள் சமைப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் அது நடைமுறைக்கு சாத்தியம் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுதான் முறையே. ஆனால் இன்றைய காலத்தில் இது செய்ய முடியாது. முடிந்தவர்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து சமையல் அறைக்குள் சென்றவுடன் நீங்கள் எந்த பொருளை தொட வேண்டும் என்றால் அரிசியைத்தான் முதலில் நீங்கள் தொட வேண்டும். அதாவது நீங்கள் எப்படி என்றாலும் நீங்கள் இறைவனுக்கு அரிசியில் தான் நீங்கள் நெய்வேத்தியம் செய்ய இருப்பீர்கள். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அரிசியை முதல்ல தொட்டு கும்பிடணும். அதாவது கோவிந்தா கோவிந்தா இல்லைனா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைகளால் அளந்து போட வேண்டும். அப்படி முடியாதவங்க டம்ளர் இல்லைன்னா அதுக்குன்னு வச்சுருப்பீங்களா அளவுக்குள், அதில் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் அளந்து போடும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் கோவிந்தா கோவிந்தா இல்லைன்னா நமோ நாராயணா சொல்லி தான் நீங்கள் அரிசியை அளந்து பாத்திரத்தில் போட வேண்டும். அடுத்து சமையலறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு பாத்திரங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் நெய்வேத்தியம் தயார் செய்யக்கூடாது. அதே மாதிரி அடுப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அது எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமை என்று சுத்தம் செய்து விடுங்கள். இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கு காலையிலே மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அழுக்கு பாத்திரங்கள் இருந்தால் அதெல்லாம் கழுவி வச்சுருங்க. அடுப்பை நல்லா சுத்தமாக துடைத்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பிற்கும் நாமம் போட வேண்டும். அதன் பிறகு கற்பூரம் தீபம் காட்டிவிட்டு தொட்டு கும்பிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் செய்ய தொடங்க வேண்டும். அதே மாதிரி நெய்வேத்தியம் செய்யும் பொழுதும் சில தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எப்பவுமே பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை வந்து நீங்கள் பெருமாளுக்காக செய்யப்படுகின்ற நெய்வேத்தியத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒன்றா நீங்கள் புதுசாக வாங்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் சுவாமிக்காகவே நெய்வேத்தியம் செய்வதற்காக சில பாத்திரங்கள் வச்சுருப்பீங்களா, அதை நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி நீங்கள் அதில் செய்யலாம். ஆனால் நன்றாக சுத்தபத்தமாக தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி சில பொருட்களை கண்டிப்பாக அன்றைய தினம் சமைக்கக்கூடாது. அதே மாதிரி படையிலும் போடக்கூடாது. என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. பொதுவாகவே பெருமாளுக்கு சமைக்கின்ற உணவுகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதாவது சில உணவுகள் வந்து படையலில் போடலாம், சில உணவுகள் கண்டிப்பாக படையலில் போடக்கூடாது.
அதில் முதலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணவுகளில் உப்பு, காரம், புளி, எண்ணெய் இது எல்லாமே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. குறைவாக தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி அன்றைய தினம் சில காய்கறிகளையும் பயன்படுத்தக்கூடாது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதுவும் முக்கியமாக பெருமாளுக்கு சமைக்கின்ற உணவுகளில் வெங்காயம், பூண்டு போடவே கூடாதுங்க. அதே மாதிரி நிறைய மசாலா பொருட்களையும் மசாலா பொடிகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மசாலா பொருட்கள் என்று பார்த்தால் பட்டை, கிராம்பு அந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அந்த மசாலா பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. மசாலா பொடிகள்னால் நீங்கள் வெளியில் கடையில் வாங்கியிருப்பீங்களா, அந்த மசாலா பொருட்கள், சாம்பார் தூள் அந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில காய்கறிகளையும் நீங்கள் அன்றைக்கு சமைக்கக்கூடாது. அது என்னென்ன காய்கறிகள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பீட்ரூட், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, தக்காளி பார்த்தீர்கள் என்றாலும் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். நிறைய பயன்படுத்தக்கூடாது. புளியும் அதே மாதிரி தான் குறைவாக பயன்படுத்த வேண்டும். கீரைகளும் அன்றைய தினம் சமைக்கக்கூடாது. புதினாவும் சேர்க்கக்கூடாது தான். கொத்துமல்லி சமைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அளவு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி குடை மிளகாய் பயன்படுத்தக்கூடாது. பச்சை மிளகாயும் நீங்கள் குறைவாக தான் பயன்படுத்த வேண்டும். நூல்கோல், பீர்க்கங்காய், பாகற்காய் இதை எல்லாமே நீங்கள் அன்றைய நாள் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. அதிலும் முக்கியமாக பெருமாளுக்கு படைக்கின்ற நெய்வேத்தியங்களில் கண்டிப்பாக இந்த காய்கறிகளை சமைக்கவே கூடாது. இங்கே எல்லா காய்கறிகளுமே சமைக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன காய்கறி தான் சமைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த காய்கறியை நீங்கள் தாராளமாக இன்றைக்கு சமைத்து கொள்ளலாம். வாழைக்காய், வாழைத்தண்டு, மாங்காய், நெல்லிக்காய், சேனைக்கிழங்கு, புடலங்காய், பலாக்காய், பிராண்டை, கொத்தவரங்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை, அவரைக்காய் இந்த காய்கறிகளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு படைக்கின்ற உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி குறைவான காய்கறிகள் மற்றும் சில கட்டுப்பாடுகள்னால் தான் நிறைய பேர் வெரைட்டி ரைஸை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதாவது தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல் இந்த சாதங்களை தயாரித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்வார்கள். அதே மாதிரி தக்காளி பிரியாணின்னு சொல்லுவாங்க, அதுவும் சமைக்கக்கூடாது தான். புலாவு அந்த மாதிரிலாம் சமைக்கவே கூடாதுங்க. அதாவது பெருமாளுக்கு உணவுகள் படைக்கும் பொழுது ஒற்றைப்படை வரிசையில் தான் படைக்க வேண்டும். 1, 3, 5, 7 இந்த எண்ணிக்கையில் தான் நீங்கள் படைக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் நீங்கள் பொதுவாக எல்லோருமே 5 வகை சாப்பாடு எடுத்துக்கொள்வார்கள். அதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, முன்னாடி சொன்ன மாதிரி தான், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், அப்புறம் சர்க்கரை பொங்கல் இந்த 5 வகையான சாதங்களை தயார் செய்து வாழை இலையில் படையல் போட்டு, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏழுமலையான் முகம் போலவே இப்போ நான் காட்டியிருங்க அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. நான் சொன்ன காய்கறிகளை வச்சு அவியல், பொரியல், கூட்டு இந்த மாதிரி செஞ்சு படையலில் போட்டு வழிபாடு செய்வார்கள். அதுவும் காய்கறிகளை சேர்க்கும் பொழுது ஒற்றைப்படை வரிசையில் தான் சேர்த்து நீங்கள் சமைக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் சமைக்கின்ற இந்த வெரைட்டி ரைஸஸில் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் மிக்ஸுகளை வாங்கி சமைக்காதீங்க. கடையிலை வாங்கி நீங்கள் எந்த பொருளையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதாவது ஸ்வீட்ஸு, முறுக்கு அந்த மாதிரி பொருளை வாங்கி வழிபாடு செய்யக்கூடாது. இயற்கையான பொருட்களை வைத்தே தான் நீங்கள் சமையல் செய்ய வேண்டும். அதே மாதிரி படையலில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த உளுந்து வடை, அதாவது மிளகு போட்ட உளுந்து வடையும் பாயாசமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சுண்டல், பொரிக்கடலை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இறைவனுக்கு சமைக்கின்ற உணவுகளில் கண்டிப்பாக மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏழுமலையானுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும். அதனால மஞ்சள் நிற உணவுகளை நீங்கள் செய்து படையலில் போட வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எலுமிச்சை சாதம், புளி சாதம், அதே மாதிரி பொரியல்ல பூசணிக்காயை பொரியல் பண்ணி வைப்பாங்க. அதனால மஞ்சள் நிறம் அதிகமுள்ள உணவுகளை தயாரிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உப்பு, காரம், புளி எல்லாமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். டேஸ்ட் பார்க்கக்கூடாதுங்க, தயவு செஞ்சு டேஸ்ட் பார்த்துறாதீங்க. அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிக்குன்னே தனியாக கொஞ்சம் சாதம் செஞ்சு அளவாக அவங்களுக்குன்னே செஞ்சு வச்சுட்டு படையலில் போட்டு கொஞ்சமாக பிரசாதமாக சாப்பிட்டு அவங்களுக்கு, அதாவது நமக்கு தனியாக சமையல் செய்து சாப்பிடுவார்கள். அதே மாதிரி வெரைட்டி ரைஸஸ் நீங்கள் பண்ணி வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக புளி சாதத்திற்கு நீங்கள் அதிகமாக எண்ணெய், புளி, வரமிளகாய் போடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற வேண்டும். சில பேர் தாளிக்கக்கூடாது, கடுகு போட்டு தாளிக்க கூட மாட்டாங்க. நீங்கள் அப்படி தாளிக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்குங்க. அதே மாதிரி தயிர் சாதம் தயாரிக்கும் பொழுதும் அப்படி தான். நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த தயிரில் கண்டிப்பாக தயிர் சாதம் செய்யக்கூடாது. நீங்கள் பெருமாளுக்கே தனியாக பால் வாங்கி அதற்கு நீங்கள் புறையூற்றி தயிர் செய்து சமைக்க வேண்டும். ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கிற தயிரோ வீட்டில் வச்சுருக்கிற பால்லையோ நீங்கள் எடுத்து சமையல் செய்யக்கூடாது. இல்லை தனியாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயிர் வாங்கி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழம், நீங்கள் ஏற்கனவே வைச்ச எலுமிச்சம்பழம் பாதி இருக்கும், முன்னாடி நாள் பாதி சமைச்சிருப்பீங்க, மறுநாள் அதை எடுத்து சமைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் தேங்காய் சாதம்லேயும் ஏற்கனவே வச்சுருந்த தேங்காய் பாதி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் சரி வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் எது சமைக்கிறீங்கனாலும் புதுசாக நீங்கள் வாங்கி தான் சமைக்க வேண்டும். அதே மாதிரி தான் பயன்படுத்துகிற தண்ணியும் அப்படி தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர், அதாவது அன்னைக்கு நீங்கள் பிடிச்ச தண்ணியில் தான் நீங்கள் சமைக்க வேண்டும். ஏற்கனவே வச்சு நீங்கள் புழங்கின தண்ணியில் கண்டிப்பாக அதில் சமைக்கக்கூடாது. அதே மாதிரி அன்றைக்கு எல்லா சமையலும் முடித்த பின் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா உணவுகளிலும் நீங்கள் ஒரு துளசி இலையை போட்டு மூடி வைக்க வேண்டும்.
கண்டிப்பாக எல்லா உணவுகளும் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டும். மூடி வைக்கும்போது துளசி இலையை போட்டு மூடி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று எந்த நேரத்தில் விரதம், பூஜை மற்றும் தளிகை போடணும்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இந்த நாளில் நீங்கள் பூஜையை துவங்குவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:45 மணிலிருந்து 8:45 வரை நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு 10:45 11:45 வரை நீங்கள் செய்யலாம். மாலையில் பார்த்தீங்கன்னா 4:45 5:45 வரை நீங்கள் செய்யலாம். தளிகை அதாவது படையல் போடுவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியிலிருந்து 1:15 வரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் முடியாத பட்சத்தில் பிற்பகல் 3 மணிக்கு மேல் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். ஆனால் ஒருபோதும் யமகண்டம் ராகு காலத்தில் பூஜை தளிகை போடக்கூடாது. அன்றைய தினம் ராகு காலம் எப்பொழுது வருகிறது என்றால் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை இருக்கின்றது. இந்த காலங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சமையலாம் முடித்து வைத்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசலுக்கு சென்று மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாவிலை தோரணம் கட்டுவதென்றால் கட்டலாம். நிலைவாசலை அழகாக அலங்கரிக்க செய்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை அறைக்கு சென்று பூஜை அறை சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். அதன் பிறகு உங்கள் வீட்டில் பெருமாள் சிலை அல்லது பெருமாள் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் என்ன செய்வீங்கன்னா அந்த படத்தை நன்றாக பன்னீரால் சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள், சந்தனம், குங்குமம் அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த மணப்பலகையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மணப்பலகை மீது ஒரு தாமரை கோலம் போட்டுவிட்டு அதன் மேல் ஒரு பச்சை கலர் துணி அல்லது பட்டு துணி நீங்கள் விரிச்சுக்குங்க. அந்த மணப்பலகையின் மீது தான் நீங்கள் அந்த வெங்கடாச்சலபதியின் படத்தை வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த படத்திற்கு கண்டிப்பாக துளசி மாலை இல்லைன்னா மஞ்சள் கலர் பூவிலான மாலை கண்டிப்பாக போட வேண்டும். உங்ககிட்ட சிலை இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா சிலைக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் வெங்கடாச்சலபதி சிலையை வச்சுட்டு இந்த 5 வகையான அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பழ அபிஷேகம், இளநீர் அல்லது துளசி நீர் அபிஷேகம். இந்த 5 வகையான அபிஷேகங்களை செய்யலாம். முடியாவிட்டால் 3 வகையான அபிஷேகங்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த அபிஷேகங்களை முடித்துவிட்டு கண்டிப்பாக சிலைக்கு மஞ்சள் குங்குமம் அலங்காரம் செய்துவிட்டு கண்டிப்பாக நெற்றியில் நாமம் போட வேண்டும். படத்திற்கும் நீங்கள் நாமம் போட்டு வைத்து விடுங்கள். அதன் பிறகு அந்த சிலையை நீங்கள் அந்த மணப்பலகையின் மீது வைக்க வேண்டும். மணப்பலகை இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் நிறச்சி பச்சரிசி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி மேலே நீங்கள் சிலை அல்லது படங்களை வைக்கலாம். பெருமாள் சிலையோடு மகாலட்சுமி தாயார் படம் அல்லது சிலை இருந்தால் அதோடு சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக ஒரு சுத்தமான ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த கலச சொம்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலச சொம்புக்குள்ளே சுத்தமான தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும். அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சமாக துளசியை போட்டு வைக்க வேண்டும். அந்த கலச சொம்பை சுவாமி படம் அல்லது சிலைக்கு முன்பு வைத்து விடுங்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா சுவாமி படம் அல்லது சிலைக்கு இருபுறமும் நீங்கள் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். அது 5 முகமான குத்து விளக்கு என்றால் 5 முகமும் நீங்கள் ஏற்ற வேண்டும். அதோடு அகல் விளக்கு அல்லது காமாட்சி விளக்கை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இதை விட முக்கியமானது இன்றைய தினம் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா மாவிளக்கு தாங்க. கண்டிப்பாக பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்ற வேண்டும். மாவிளக்கு எப்படி செய்யணுங்கிறது நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மாவிளக்கு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா அரிசி மாவு, ஏலக்காய், வெள்ளைப்பாகு வேணுங்க. அரிசி மாவு ஒரு 500 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு அதை வெள்ளைப்பாகாக்குங்க. கரெக்டாக கம்பி பதம் வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு அந்த அரிசி மாவுக்குள்ளே போட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நன்றாக கிளறி விடுங்கள். மாவு ஆறின உடனே 2 உருண்டைகளாக பிடித்து அதுக்குள்ளே நடுவில் ஒரு குழி போட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றி திரி போட வேண்டும். அந்த மாவிளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இறைவனுக்கு முன்னாடி வச்சு தீபம் ஏற்றி விடுங்கள். அதன் பிறகு சுத்தமான தலவாழை இலை எடுத்துக்கோங்க. தலவாழை இலையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு நன்றாக தண்ணீரால் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி முன்னாடி நீங்கள் விரித்து விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் துளசி தண்ணீரால் நீங்கள் தெளிக்க வேண்டும். துளசி தண்ணீர் தெளித்து விட்டு தான் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். துளசி தண்ணீர் தெளித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் செய்துவிட்ட நெய்வேத்தியங்களை படைக்க வேண்டும். அதோடு காய்கறிகள், பழங்களும் நீங்கள் படைக்கலாம். காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த சிறப்புமிக்க நல்ல நாளில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்கள் வீட்டில் வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம், நகை சேரும். கொஞ்சம் சிவப்பு துணி எடுத்து வச்சுக்கிங்க. கொஞ்சம் முடிச்சு போகிற அளவுக்கு வேணும். அந்த மாதிரி துணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே 11 ரூபாய், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் துளசி இலை இதையெல்லாம் வச்சு நல்லா முடிச்சா போட்டு அதை பெருமாள் படத்திற்கு கீழே இல்லைன்னா பெருமாள் சிலைக்கு கால்கடியில் வச்சுருங்க. தீபாரதனை காட்டும் பொழுது அந்த முடிச்சிற்கும் காட்ட வேண்டும். அதன் பிறகு பூஜையெல்லாம் முடிந்தவுடன் நீங்கள் அந்த முடிச்சை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியில் வைத்திருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கல்லா பெட்டியில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் புரட்டாசி மாதம் முடியும் வரை வைத்திருக்க வேண்டும். புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு ஏதோ ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த காசை காணிக்கையாக உண்டியில் போட்டுருங்க. மற்றதையெல்லாம் கால்படாத இடத்தில் வீசிவிடவும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். படையல் போட்ட பிறகு கண்டிப்பாக சுவாமிக்கும் உங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போட வேண்டும். வீட்டிற்கு வெளியவும் நீங்கள் சாம்பிராணி புகையை காட்டிவிட்டு தேங்காய் உடைத்து நீங்கள்
பின்பு பூஜை அறைக்கு வந்து தீபம் தூபம் காட்டி பெருமாளை வழிபாடு செய்ய துவங்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே இந்த நாமத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்னென்னா, ஓம் நமோ நாராயணாய அல்லது கோவிந்தா கோவிந்தா இல்லைன்னா நாராயணா நாராயணா என்ற இந்த வரிகளை எல்லோருமே கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நீங்களே கேட்டிருப்பீங்க, எந்த வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த ஒலி கேட்கும். இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது கண்டிப்பாக காக்காய்க்கு நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும். காக்கைக்கு வைக்காமல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அடுத்தது காக்கைக்கு வைக்க வேண்டும். அதன் பிறகு யாராவது ஏழை எளியோர் இருந்தால் அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு விரதம் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் முதலில் சாப்பாடு போட்டுவிட்டு அதன் பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும். இப்படி காக்கைக்கு நீங்கள் வைக்கும் பொழுதும் கண்டிப்பாக நாராயணா நாராயணா இல்லை கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி தான் வைக்க வேண்டும். அடுத்து பூஜை அறையில் இருக்கும் அந்த துளசி தீர்த்தத்தை எல்லோரும் குடிக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக விரதம் இருப்பவர்கள் விரதத்தை அந்த நேரத்தில், அதாவது மதிய நேரத்தில் முடிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக தீர்த்தத்தை குடித்த பிறகுதான் நீங்கள் விரதத்தை முடிக்க. அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அன்றைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து மதியம் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்களா, அது மட்டும் விரதம் இருந்து முடித்து விடுவார்கள். சில பேர் காலையிலிருந்து மாலை 6 மணி வரையும் விரதம் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக விரதம் முடிக்கும் பொழுது துளசி தீர்த்தத்தை குடித்த பிறகுதான் விரதத்தை முடிக்க வேண்டும். அதன் பிறகு முதலில் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை உட்கார வைத்து சாப்பாடு போட வேண்டும். அவர்கள் முன் தலவாழை இலை விரித்து அவர்களுக்கு நீங்கள் செய்து வைத்த நெய்வேத்தியங்களை படைத்து சாப்பிட வைக்க வேண்டும். அதன் பிறகு அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் செய்து வைத்த உணவை 3 பேருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் உங்கள் நண்பர்களை அழைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்கள் உறவினர்கள் யாரை வேணாலும் அழைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு போடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் யாராவது ஏழை எளியோர் இருந்தாலும் அவர்களை நீங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு நீங்கள் செய்து வைத்த உணவுகளை தானம் கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்கள் செய்து வைத்த உணவை பரிமாற வேண்டும். அப்படி யாருமே கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பசு மாட்டிற்கு நீங்கள் செய்து வைத்த உணவை படைக்க வேண்டும். இன்றைய நாளில் கண்டிப்பாக தானம் ரொம்ப முக்கியமானதுங்க. அது உணவு தானம் இருந்தாலும் சரி, உடை தானமாக இருந்தாலும் சரி, பணதானம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக ஏழை எளியோர்களுக்கு, யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு, உடல் ஊனமுற்றோர்களுக்கு, அடுத்ததாக உயிரினங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இவர்கள் மூலமாகத்தான் கடவுள்கள் இருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக இவர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் தானம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி பூஜை வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த படையல் போட்ட சாப்பாட்டை ஒன்றா நீங்கள் காக்கைக்கு வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மாட்டுக்கே கொண்டு போய் போட்டுடலாம். அதே மாதிரி மாலையும் நீங்கள் பெருமாள் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். இந்த மாதிரி தான் இன்றைய நாளில் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் முழு பலன் அடைந்ததற்கான அர்த்தமாகும். பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. அதனால் துளசி மாலையை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெருமாள் கோவில் தீர்த்தம் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கி குடித்து விட வேண்டும். அன்றைய தினம் பெருமாள் கோவிலில் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அதாவது சர்க்கரை பொங்கல், வடை, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பெருமாள் கோவில் முன்பு யாசகர்கள் உட்கார்ந்துருப்பாங்க, அவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு உதவிகள் செய்யலாம். இந்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடை செய்து முடிக்க வேண்டும். இன்றைய நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. அதாவது இன்றைய நாள் சனிக்கிழமை என்பதால் இது பெருமாள் வழிபாடோடு சேர்ந்து சனி பகவான் வழிபாடும் சேர்ந்து வருகின்றது. அதனால் சில காரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது இன்றைய தினம் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, சவரம் அதாவது சேவிங் பண்ணக்கூடாது, பெண்கள் தலையை விரித்து கொண்டு திரியக்கூடாது, பேன் பார்க்கக்கூடாது, அழக்கூடாது. முக்கியமாக பெண்கள் அழக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, அதாவது முக்கியமாக கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, குழந்தைகளை திட்டக்கூடாது, சாபம் இடக்கூடாது, வீண் விவாதங்கள் கூடாது. இன்றைய நாளில் கேளிக்கைகளை தவிர்க்க வேண்டும். வெளியே போய்விட்டு வீட்டுக்குள் வருபவர்கள் கண்டிப்பாக காலை கழுவி விட்டு தான் வர வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும். இன்றைய தினம் எல்லோருமே நாமம் இட்டுக்கொள்ள வேண்டும். சுவாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு பாத்திரங்களை போட்டு வைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும். நெற்றியில் குங்குமம் அல்லது தலையில் பூவில்லாமல் இருக்கக்கூடாது. கையிலும் வளையல் இல்லாமல் நீங்கள் உணவுகளை பரிமாறக்கூடாது. அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த புரட்டாசி மாத 4 சனிக்கிழமையிலுமே நாம் விரதம் இருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜை படையல் போட்டு வழிபாடு செய்யணுமான்னு கேட்டிருந்தாங்க. முடிந்தவர்கள் இந்த எல்லா சனிக்கிழமையிலுமே நீங்கள் விரதம் இருந்து தலிகை போட்டு வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1, 3, 5 இந்த சனிக்கிழமையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி தலிகை போட்டு வழிபாடு செய்து முடித்த பிறகு அசைவம் தொடலாமான்னு கேட்டிருந்தாங்க.
கண்டிப்பாக தொடக்கூடாது. இந்த புரட்டாசி மாதமே நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஆன்மீகத்திலும் சரி, அறிவியலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது தான். நீங்கள் புரட்டாசி விரதம் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் முடிகின்ற நாள் வரையும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்த விரதத்திற்கு முழு பலனையும் நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் மாதவிலக்கான பெண்கள் இருக்காங்க, நாங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் துணைவியாரோ மகளோ எந்த பெண் மாதவிலக்காயிருந்தாலும் கண்டிப்பாக பெருமாள் வழிபாட்டை தவிர்க்க வேண்டும். அந்த சனிக்கிழமையை தவிர்த்து விட்டு அடுத்த வார சனிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது வீடு முழுவதும் சுத்தம் செய்து விட வேண்டும். அதே மாதிரி அவர்கள் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையும் நீங்கள் தூய்மை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து 1 வருடம் ஆகவில்லை, நாங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அதாவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் இறந்து 1 வருடம் ஆவதற்குள் நீங்கள் எந்த ஒரு இறை வழிபாட்டையும் வீட்டில் செய்யக்கூடாது. அதாவது அவர்கள் இறந்து 1 வருடம் ஆன பிறகு வருடாந்திர திதி குடிப்பீங்கள்ல, அது முடித்த பிறகுதான் உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் படையல் போட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஆண்மகன் இல்லை, நானும் விதவை பெண், நான் பெருமாள் வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, என்னால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. உங்களால் வீட்டில் படையல் போட்டு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் நீங்கள் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தத்தை குடித்துவிட்டு விரதத்தை முடித்துவிட்டு நீங்கள் வழிபாடை மேற்கொள்ளலாம். அதாவது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு சொன்னால், இந்த மாதிரி செஞ்சால் தான் சாமி நமக்கு அருள் புரியுமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நிறையா கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது எல்லாம் நான் சொன்னது இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த நெறிமுறைகளாகும். நம்ம முன்னோர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அது ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, அறிவியல் சார்ந்ததாகவும் அவர்கள் நம் நன்மைக்காக நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நாமும் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதால் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகளில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன சமைக்கலாம், சமைக்கக்கூடாதுங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற எல்லா விசேஷங்களும் எப்படி முறையாக வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிட்டு வராங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த 2வது சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபாடு செய்து அவரின் ஆசி பெற்று நலமுடன் வாழ எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.